இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கழுகெண்ணெய், விளக்கெண்ணெய் இவற்றிற்கு மானியமும் கிடையாது, சந்தைப்படுத்துவதும் கிடையாது. இந்தோனேசியா, மலேசியா பாம் ஆயிலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டு அரசு மானியம் கொடுத்து அதை முன்னின்று பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்தி வருவது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. கேன்சரை உருவாக்குகின்ற காரணிகள் பாமாயில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் பலமுறை எடுத்து சொல்லியும் அதையும் கேட்காமல் மீண்டும் மீண்டும் பாமாயில் மலிவு விலையில் கிடைக்கிறது, அவர்களுக்கு ஒரு லிட்டருக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் மானியம் கொடுத்து வருஷம் 4000 5000 கோடியை அந்நிய விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்கிறார்கள். நல்லசாமி கள ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு கள் இயக்கம். நாடென்ப நாட வளத்தன்ன, நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய நாடுதான் ஒரு வல்லரசு நாடு. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. விவசாய நாட்டிலே இருந்து வேளாண் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதுதான் இயற்கை நியதி. இதற்கு மாறாக சமையல் எண்ணெய் தேவையில் 70% தொடர்ந்து இறக்குமதி செய்து வருகின்றோம். அதற்குத்தான் அரசாங்கம் மானியம் கொடுக்கின்றது, அதைத்தான் பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்துகின்றது. இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கழுகெண்ணெய், விளக்கெண்ணெய் இவற்றிற்கு மானியமும் கிடையாது, சந்தைப்படுத்துவதும் கிடையாது. இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. அந்நிய பண்டங்களுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்நிய பண்டங்களை வாங்கி குவித்து தீயிட்டு கொளுத்தினார் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட நாட்டில் 77 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டு இந்தோனேசியா, மலேசியா பாம் ஆயிலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டு அரசு மானியம் கொடுத்து அதை முன்னின்று பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்தி வருவது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. அதே நேரத்தில் இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய் இதற்கு மானியமும் கிடையாது, அரசு முன்னின்று சந்தைப்படுத்துவதும் கிடையாது. யாரிடம் ஓட்டை வாங்கினீர்கள்? யாருடைய நலனுக்காக ஆட்சி செய்கின்றீர்கள்? ஆகவே இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. காந்திய கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள். அப்படி என்றால் எதற்காக 10 ரூபாய் நோட்டிலும் 500 ரூபாய் நோட்டிலும் காந்தியை இழிவுபடுத்துகின்றீர்களா? இதை நாடாளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருப்பாரா? என்ன அநியாயம் இது! இதை முன்னிறுத்தித்தான் இந்த போராட்டம் ஒரு தொடர் போராட்டம். இது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி வெற்றியில் முடிந்ததோ அதை போல இதுவும் வெற்றியில் முடியும். தூரன் நம்பி, தேசிய ஒருங்கிணைப்பாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். இந்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்கு தேவையற்ற ஒரு விஷம் கலந்த பாம் ஆயிலை இறக்குமதி செய்து வழங்குகிறது. ஆனால் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே தேவைக்கு அதிகமான தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் உற்பத்தியாகிறது. உடலுக்கு அது மிகவும் நல்லது. ஆனால் அதை விடுத்துவிட்டு விஷம் அதிகமாக கலந்த பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட பாம் ஆயிலை மலிவு விலையிலே ஏழை மக்களை ஏமாற்றுவது என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை உடனடியாக நிறுத்தி மக்களுக்கும் உடலுக்கும் உகந்த தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் ரேஷன் கடைகளிலே வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை. அதற்கான போராட்டம் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை மாநில அரசுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக வைத்து கொண்டிருக்கின்றோம். பாமாயில் எந்த காரணத்துக்கு கொண்டும் கொடுக்கக்கூடாது என்று. ஏனென்றால் நான் பல நாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் இதை பற்றிய பிரச்சாரம் செய்கின்ற பொழுது பல நாடுகளில் பாமாயில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை எவ்வளவோ விரிவாக எடுத்து சொல்லியும்
இந்த இந்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதனுடைய உண்மையை அதனுடைய தாக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கேன்சரை உருவாக்குகின்ற காரணிகள் பாமாயில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் பலமுறை எடுத்து சொல்லியும் அதையும் கேட்காமல் மீண்டும் மீண்டும் பாமாயில் மலிவு விலையில் கிடைக்கிறது, அவர்களுக்கு ஒரு லிட்டருக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் மானியம் கொடுத்து வருஷம் 4000 5000 கோடியை அந்நிய விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்கிறார்கள். ஆனால் இந்திய விவசாயிகள், குறிப்பாக கடலை விவசாயிகள், தேங்காய் விவசாயிகளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் விவசாயிகள் 20 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கிறது. விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது பற்றியெல்லாம் அரசாங்கம் சிந்திப்பதே இல்லை. இதை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்களோடு வந்து கலந்துரையாடி இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே செய்வோம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நாங்கள் சந்திக்கவே அனுமதிப்பதில்லை. வருகின்ற பொழுதே எங்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்றார்கள். மிகப்பெரிய காட்டாட்சி தர்பார் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் வரும் தேர்தலில் நாங்கள் முடிவு கட்டுவதற்கு என்று தீர்மானித்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.